செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் கவர்னர் கைலாசநாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். மிர்ரா அல்பாஷா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி, தீவன புல் முதலியவற்றிற்கு உற்பத்தி மானியம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வ.உ. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ பிரபந்த வளர்ச்சி பெருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் பங்கேற்று சிறந்த சைவாகம தொண்டிற்கான விருதினை திருக்காண்ணாங்குடி பகுதியைச் சேர்ந்த பாலாசாமி சிவாச்சாரியார், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சேர்வேஸ்வரா சிவாச்சாரியார் மற்றும் பல்வேறு சிவாச்சாரியார்களுக்கு சிறந்த ஆலய கைங்கரியம், சிறந்த ஆன்மீக பணி, ஆலய நித்திய பூஜையில் இசை அர்ப்பணிப்பு உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார். இந்த விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்ததாக சைவா அடுத்ததாக மிர்ரா அல்பாஷா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமம் அமைந்துள்ளது. அரவிந்தர் ஆன்மீக வழியை பின்பற்றி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மிர்ரா அல்பாஷா புதுச்சேரி வந்து ஆசிரமத்தில் தங்கினார். அவர் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் நகரை ஏற்படுத்தினார். அவரை பக்தர்கள் ஸ்ரீ அன்னையின் என்றே அழைக்கின்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள அரவிந்தர் வாழ்ந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த மிர்ரா அல்பாஷா கடந்த 1973ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி மகா சமாதி நிலையை அடைந்தார். அவரது மகா சமாதி தினத்தன்று அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் பொதுமக்கள், பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மிர்ரா அல்பாஷா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரிசையாக நின்று ஆசிரமத்திற்குள் அன்னை மகா சமாதியில் மலர்களை தூவி வழிபட்டனர். அங்கு கூட்டு தியானமும் நடைபெற்றது.
மேலும் பக்தர்களும் வெளிநாட்டு வெளி மாநில சுற்றுலா பயணிகளும் அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் அன்னை சமாதியை வழிபட அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் நெல், மணிலா, எள் பயிர் வகைகள், சிறுதானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி மற்றும் தீவனப்புல் முதலியவற்றிற்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டது. இந்த வகையில் தற்போது சொர்ணவாரி போகத்தில் உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்கள் ஏக்கருக்கு ரூபாய் 5000 மானியம் பயிரிடப்பட்ட 2558 விவசாயிகளுக்கு ரூபாய் 2.16 கோடி மற்றும் பாரம்பரிய நெல் ரகங்கள் ஏக்கருக்கு 8000 மானியம் பயிரிடப்பட்ட 3 விவசாயிகளுக்கு ரூபாய் 17.12 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு மானிய தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. மேலும் சொர்ணவாரி போகத்தில் உயர் விளைச்சல் தரும் நெல் ரகங்கள் ஏக்கருக்கு 6000 மானியம் பயிரிடப்பட்ட 205 அட்டவணை இன விவசாயிகளுக்கு ரூபாய் 14.21 லட்சத்திற்கு உற்பத்தி ஊக்கத்தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த விதை உற்பத்தி சான்றளிப்பு திட்டத்தின் கீழ் நெல் விதை உற்பத்தி செய்யும் விதை உற்பத்தியாளர்களுக்கு சான்று விதைக்கு ரூபாய் 8 கிலோவிற்கு மற்றும் ஆதார விதைக்கு ரூபாய் 12 கிலோவிற்கு மானியம் விதை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த வகையில் தற்போது சம்பா போகத்தில் விதை உற்பத்தி செய்த 16 விவசாயிகளுக்கு ரூபாய் 3.74 லட்சத்திற்கு மானிய தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் கூடுதல் வேளாண் இயக்குனர் ஜாகீர் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும்,
MACஇன் பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை. இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமுனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒக்கினேவா கராத்தே ஷோரின் ரியூ கிஷாபுஷுக் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரியில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு நடத்தப்பட்டது. புதுச்சேரி ஒக்கினேவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்வதற்கு ஏற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கம்பாக்கம் மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த தேர்வில் 45 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி ஒக்கினேவா கராத்தே சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான சென்சை ராஜசேகர் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சென்சை ஜானகிராமன் செய்திருந்தார். மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் எஸ்தர், கீர்த்தனா, ஜெயப்பிரியான், விஜயவெர்மா ஆகியோர் உடனிருந்தனர். (2026) தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் MP தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜர்னி என்னும் பயண நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக VCK தலைவர் திருமாவளவன் MP கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவே இல்லை. 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவும் அதிமுகவும் தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகும். அந்த இரு கட்சிகளின் கூட்டணியில் இடம் பெற்றுள்ள கட்சிகள்தான் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை மட்டுமே கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமாகாது. கூட்டணி ஆட்சி குறித்து அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும் என்றார். வில்லியனூரில் திருக்காமீஸ்வரர் ஆலயம் அருகே புதியதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயம் அருகே புதியதாக அமைந்துள்ள அனிதா கோல்டு கவரிங் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ADS தாமோதரன், செந்தில், PRT பிரபு, SS அழகு, சூரியகுமார், ஸ்ரீராம், சதீஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் ஸ்ரீ காபி கார்னர் நிறுவனர் சேகர், அனிதா சேகர், கிஷோர், ஷியாம் சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில், இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். புதுவையில் விதிமீறல்களை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பாஜக, NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசிற்கு சொந்தமான பல சொத்துக்கள் சட்டத்திற்கு புறம்பாக தனியாருக்கு விற்கப்படுகின்றன. சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அதற்கான விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்த நிலங்கள் வெளி மாநில தொழில் அதிபர்களுக்கு வழங்கப்படுகின்றன.
கவர்னர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியின்றி அரசு நிலங்களை விற்கக்கூடாது. ஆனால் புதுச்சேரியில் விதிகளை மீறி அரசு நிலங்களை தனியாருக்கு விற்கப்படுவது தொடர்கிறது. அரசு நிலங்கள் தனியாருக்கு விற்கப்படுவதை கவர்னர் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்புடையோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் ரோஜா நகர் மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி பகுதியில் சாலை அமைத்து கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் எம்எல்ஏ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்தார். உழவர்கரை சட்டமன்றம் தொகுதி ரோஜா நகர் மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி 10வது கிராஸ் காமராஜர் நகர் வஉசி வீதி தார் சாலை அமைத்து கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் எம்எல்ஏ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் தொகுதியின் ஊர் பொதுமக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நெசவாளர் வீதி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் கடந்த 14ஆம் தேதி திருடு போனதை அடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்ட போது அவ்வழியே ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்தனர். அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆவணங்களை கேட்டபோது அது திருட்டு வாகனம் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் திருபுவனைப்பாளையம் பாரதிதாசன் நகரை சேர்ந்த ரியாஸ் அகமது, வானரப்பேட்டை அழகின் வீதியை சேர்ந்த சொம்பு சஞ்சய், முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த சிவகுமார் என்பதும் லாஸ்பேட்டையில் 2 இடங்களிலும் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் 1 இடத்திலும் என மொத்தம் 3 இருசக்கர வாகனங்களை திருடியது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் இந்து சமய சனாதன வேதாகம திருமுறை திவ பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் கவர்னர் கைலாசநாதன் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். மிர்ரா அல்பாஷா அன்னையின் 51வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் அவரது சமாதியில் பக்தர்கள் வழிபட்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி, தீவன புல் முதலியவற்றிற்கு உற்பத்தி மானியம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.